ஆண்டவரே, நீர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறீர். நீர் பாத்ரூமில் ஜெபிப்பதை நாங்கள் கண்டோம் என்று ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, என்னை குறித்தும் ஆண்டவரே பேசினதை நான் அறிந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனம் மீண்டும் எங்கள் கண் முன்பாக கொண்டு வந்தது நிமித்தம் ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வருவதை கண்டு குறித்து இதோ கபடற்ற இஸ்ரவேல் உத்தம இஸ்ரவேல் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி என்னை அறிவீர் என்று இயேசு அவரை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைப்பதற்கு முன்பே நீ அத்திமரத்தின் கீழ் இருப்பதை கண்டேன் என்றார். ஹல்லேலூயா, உண்மையாகவே ஆமாண்டவரே. ஹல்லேலூயா, இந்த வார்த்தை எங்களுக்கு நினைப்பூட்டியது. இந்த நேரத்துக்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பாக ஆமாண்டவரே ஒரு தீர்க்கதரிசி எங்கள் வீட்டில் வந்த பொழுது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவர் எப்படியாக சொன்னார். ஹல்லேலூயா, நீங்கள் பாத்ரூம்ல ஜெபம் பண்ணுவீங்க இல்லையா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எப்படி நீங்கள் அறிவீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார். ஹல்லேலூயா, நாத்தான்வேலை குறித்ததான ஒரு வெளிப்படுத்தினார். நாத்தான்வேல் ஆமாண்டவரே தம்மிடத்தில் வருவதை கண்டு அவர் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலின் சொன்னது போல நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னி, ஆண்டவரே, நீர் எப்படி என்னை அறிவீர் என்று சொன்னதற்கு, ஆமாண்டவரே, உங்களை அழைப்பதற்கு முன்பே நீங்கள் அத்திமரத்தின் கீழ்ப்பதை கண்டேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே, அதற்கு நாத்தான்வேல், நீர் ரபி, நீ தேவகுமாரன், இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் ராஜா என்றார். அது போலவே அந்த மகனை உமக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்கிறார் என்று நான் உரைத்ததும் அவருக்குள்ள ஒரு ஒரு தெளிவு, அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படிதான் மரியாளை ஹல்லேலூயா, எலிசபெத்தை வாழ்த்தும் போது, மரியாளை, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. ஹல்லேலூயா, மரியாள் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலிசபெத்தை வாழ்த்தும் போதோட உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்வது பிள்ளை துளி குடித்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிதான் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க 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 எங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் கொழுந்து விட்டு இருக்கிறது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு பாசினதாம் ஆண்டவர். ஆனால் இந்த வார்த்தைகளை நாங்கள் எத்தனையோ ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பேசப்பட்டதும் அதற்கு முன்பாக ஆண்டவரே பழைய தீர்க்க தரிசனங்களில் பேசுவதை நாங்கள் கேட்கிறோம். நசரேயன் என்பதும் நாசரேத் என்பதையும் ஆண்டவரே ஹல்லேலூயா வித்தியாசத்தை படுத்தி எங்களுக்கு எல்லோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த காலங்களிலே நசரேயன் அவர்கள் எதையும் தொடாமல், எதையும் குடியாமல், எதையும் புசியாமல், தீட்டான ஒரு காரியங்களை எதையும் தொடாமல் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் நசரேயன் என்று சொன்னார். ஆனால் இந்த நாசரேத்தில் பிறந்தவர் அப்படி அல்ல. அவர் திராட்சை ரசத்தையும் உண்டு பண்ணினார். அதே சமயத்தில் மரித்தவர்களை தொட்டார். ஹல்லேலூயா, இவர்களுக்குள்ள ஒரு தீட்டு என்பது இல்லை என்பதை மனம் புதிதாகிறதை, மனம் மறுரூபப்படுகிறதை குறித்து தேவன் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகதான் அந்த 10 கட்டளையையும் சுருக்கி 2 கட்டளையாக நீங்கள் தேவனிடத்தில் முழு பலத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு அன்போடும் தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், விசுவாசத்தோடு கிட்டி சேருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, அவிசுவாசம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக முழு பலத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும் தேவனுடைய நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நீங்கள் நேசிங்க என்று 2 கற்பனைகளை சொல்லி கொடுத்து தேவன் நம்மளை இந்த காலங்களில் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கும்படியாய் எங்களை வைத்திருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆகையால்தான் ஆண்டவரே, முடித்து வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேள்வி ஆண்டவரே. ஹல்லேலூயா, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஓம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் பாதம் நிறுத்தி, பூமி தன்னை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும்
கண்டு புலம்பிடுமே. இயேசு வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் நிறுத்தி, பூமி தனை தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. இயேசு விரோதித்த அவபக்தரை, செம்மையான வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவர் 1000 பக்தர்களோடு அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலே இயேசுவை குத்தின கண்கள் யாவும் எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய், கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்திடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. இயேசுவை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மாலையாகிய பூமியை நிரப்பும், கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்திடும், இயேசு கிறிஸ்து உரிமை கொட்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் 7ஆம் தலைமுறை ஏனோக்கு குறைத்ததை எல்லாம் நிறைவேற காலம் இருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்கள் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் சிலுவை சுமந்துராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசுவே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். இயேசுவுக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, வாழும் இயேசுவே சாவும் லாபமே, வாழும் இயேசுவே சாவும் லாபமே. இயேசு பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டுமே, இயேசு பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விரதவாக்கினோம், அதை நித்தமும் காத்து கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு எங்கள் கண்களை அகற்றிடும், மண்ணின் வாழ்வை குப்பையாய் எண்ணுகிறோம். விண்ணை விட்டு எங்கள் கண்களை அகற்றிடும், விண்ணை விட்டு எங்கள் கண்களை அகற்றிடும், மண்ணின் வாழ்வை குப்பையாய் எண்ணுகிறோம்.
விண்ணின் வார்த்தைக்கு எங்களை தருகிறோம், உண்மை உள்ளவன் என்றழைப்பீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே வாழாமல் தன்னையே தருவான், தனக்காமல் வாழாமல் தன்னையே தருவான். பரலோக சிந்தை கொண்டு இயேசுவுக்காய் பணி செய்வோம் நாங்கள் அனுதி நாமும். அல்லேலூயா glory glory glory. ஆகையால் தான் நாம் ஆயத்தமாயிருப்போம், ஆயத்தமாயிருப்போம். எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறவளாய், எப்பொழுது வேதத்தை வாசிக்கிறாய், எப்பொழுது தேவ சத்தத்தை கேட்கிறவளாய், எப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்கிறவளாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவரே தேவ சத்தம் கேட்கிறது, தேவனுடைய சித்தம் நிறைவேற ஆண்டவரே காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களா எப்பொழுதும் ஆண்டவரே வேத வாக்கியங்களை கேட்க, தேவ சத்தியத்தை கேட்க, ஆமாண்டவரே தேவ சித்தத்தை செய்ய நம் மனதை மறுரூபப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் மன்றாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காக பெருமை செய்ய வேண்டியதில்லை, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு இந்த வேதத்தில் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளை ஆண்டவர் அதன் வழியில நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா உலகம் பொல்லாங்கன் கரத்தில் இருக்குது, நாமுடைய கரத்தின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆகையால் அந்த பரிசுத்த ஆவி எம்மை விட்டு எடுபடாமல் இருக்க நிலைவரமான ஆவி உங்களுக்குள் புதுப்பித்துக் கொள்ள தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வோம். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். தேவன் தம் சொந்த குமாரனை நமக்கு தந்தாரே, தந்தது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறாரே, எல்லாவற்றையும் நினைப்பூட்டும்படியாய். ஆகையால் தான் அவரிடத்தில் கிட்டி சேருவோம். ஆகையால் தான் நாம் எப்பொழுதும் ஆண்டவர் மனத்தில் எப்பொழுதும் ஒரு கேள்வி உண்டாயிருக்கணும். கேட்போம் 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 கேட்போம், இப்பொழுது இயேசு வருவார் என்று பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தோம், இன்று இயேசு எப்பொழுது தரிசனம் தருவார் என்று. வானத்தை கேட்டோம் எப்பொழுது இயேசு வருவார் என்று, அது வாடியே நின்றது தெரியாது என்றது காரணம், இயேசு வருகையில் வெந்து அழிந்து போவோம் என்று. கேட்டோம் 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 எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று. கடலினை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று, அது கதறியே அழுதது தெரியாது என்றது காரணம், அவர் வருகையில் வெட்டாந்தரைய போவோம் என்று. கேட்டோம் 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 எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று. மலைகளை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று, அது மலைத்தே நின்றது தெரியாது என்றது, மலைத்தே நின்றது தெரியாது என்றது காரணம், இயேசு வருகையில் பெயர்ந்து நொறுங்கி போவோம் என்று. கேட்டோம் 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 எங்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்று. மேகத்தை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று, அது வேகமாய் சென்றது தெரியாது என்றது, வேகமாய் சென்றது தெரியாது என்றது காரணம், இயேசு வருகையில் வாகனமாய் வருவோம் என்று. கேட்டோம் 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 எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று. தேவ தூதரை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று, அவர்கள் ஆனந்தம் கொண்டனர் தெரியாது என்றார், அவர் ஆனந்தம் கொண்டனர் தெரியாது என்றார் காரணம், இயேசு வருகையில் நாங்களும் கூட வருவோம் என்று. கேட்டோம் 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 எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று. இயேசுவை கேட்டோம் எப்போது தேவாவும் வருகை என்று, அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார், அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார் காரணம், இயேசு வருகையில் நாளையும் ஒருவரும் அறியார் என்றார். கேட்டோம் 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 வருவார் என்று. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால்தான் வருவதற்கு முன்பு நம்மளை ஆண்டவரே, அவர் ஆண்டவரே சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் நம்மளை
புதிதாக்கி நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகதான் வேத வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளையும், தேவம் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தையும் ஆண்டவரை நாங்கள் கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்கும் போது, அப்பா நம்முடைய இருதயத்தில் ஆமாண்டவர் கேட்ட வார்த்தைகள், வாசித்த வார்த்தைகள் நம்மளை கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தீர்க்க தரிசனம் ஆமாண்டவரே ஒரு நாளும் வீணாவதில்லை. தீர்க்க தரிசனம் ஆமாண்டவரே, தீர்க்க தரிசனம் பெற்றுக்கொள்வது ஆமாண்டவரே சித்தி பெறுகிறாள் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்கரமான ஓசையை 4:6 சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல நாம் ஆண்டவரே அப்படி ஆகிவிடாமல் ஆண்டவரே அப்பா தேவனே எங்களை நீர் ஆண்டு கொள்ளும். ஆமாண்டவரே இதுவரை உலகம் எங்களை ஆண்டது, இனி நாங்கள் அல்லப்பா நீர் எங்களை ஆண்டு கொள்ளும் என்று அவர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்ம மனதை ஆமாண்டவரே மறுரூபப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் துணையை நாடுவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய நேரங்கள் காலங்களை எல்லாம் எப்படி நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, புரிந்து கொள்ள வேண்டும். ஆகல்தான் தேவனுடைய சத்தத்துக்கு ஆமாண்டு நாங்கள் செவிசாய்க்கிறவளாய் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் துணை வேண்டும். எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறவளாய், எப்பொழுது நன்றியிருந்த உள்ளத்தோடு தேவனை சோத்தரிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் சோத்திரம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தேவன் கிருபையா இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை நாம் ஆண்டவரே நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம். நன்றி இயேசுவே. கேட்ட வார்த்தைக்காக சோத்திரம். நீர் எங்களோடு பேசின ஆண்டவரே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீர் எங்களோடு உறவாடின இந்த கிருபையின் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம். ஆமாண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு விஷயம் பேசினால் அது ஆண்டவரே 100 மாறுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே 100 ஆங்கிள் ஆமாண்டவரே ஆமாண்டவரே எப்படி திரும்பினாலும் ஆமாண்டு இந்த வார்த்தை எங்களுக்கு கொழுந்து விட்டு எரிகிறதா, எங்களை உள்ளத்தை பிரகாசிப்பிக்கிறதாய், எங்கள் ஜீவனை ஆண்டவரே பலனடைகிறதாய் கிரியை செய்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உச்சத உள்ளங்கழுவுறதிலிருந்து எங்கள் பலனடைய செய்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாகவே சோர்வின் ஆவி ஆமாண்டவரே அல்லேலூயா ஒவ்வொருவரையும் ஆமாண்டவரே சோர்வுக்காம் பலவீன ஆவி ஒவ்வொருவரையும் பலவீனப்படுத்தும். ஆனால் ஜீவனுள்ள வார்த்தை நாங்கள் கேட்கும் போது பலவீனம் ஆவி, சோர்வின் ஆவி, துக்கத்தின் ஆவி, துயரத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி, கவலையின் ஆவி, எல்லா பொல்லாத ஆவிகளும் நசரனாய் இயேசு நாமத்தில் வெளியே போ என்று கட்டளை கொடுக்கும் போது அவைகள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகும். ஏன் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது ஜீவன் தேவன் நமக்குள்ள கொழுந்து விட்டு எறிவார். ஹல்லேலூயா. அவைகள் ஒன்று நம்மை மேற்கொள்ளாது. தேவன் நம்மளே ஆண்டு கொள்வார். தேவனிடத்தை ஒப்புக் கொடுப்போம். இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம திருவிழா ஆராதனை நேரம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா.